என்ன நடக்குதுல்ல? சூப்பர். ஒருத்தன் வந்து இங்க பயங்கரமா பிரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்களே வந்து பார்ப்பீங்க. யூனோ அவனோட ஒரு ஒரு மகத்துவத்த இன்னைக்கு வந்து ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு பிரெடிக்ட் பண்ணா, சூப்பரா வின் பண்ணிடுது. எல்எஸ்ஜி வந்து ஆர்ஆர் வின் பண்ணுவான். மச்சான் நான் இது ஆடணும்னு நினைக்கிறேன். கால்சி கீழ்ச்சி ஏதோ போடணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் மை வே லாஸ்ட் 1 வீக் சொன்னதெல்லாம் நடக்குது. ஸோ ஏதாவது லாட்ரி கீட்ரி வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் ஜிடி ஜம்ப் டு நம்பர் 2. சூப்பர் சூப்பர். நம்ம முதலே சொன்னோம் மேல இருக்கிற டீம் அப்படியே கீழே வரும், கீழே இருக்கிற டீம் மேல போகும் அந்த மாதிரிலாம். பட் ஜிடி சூப்பர்ல செமையா ஆடினாங்க அண்ட் தே ஹவ் கான் டு நம்பர் 2 நவ். Yeah, peaking at the right time னு சொல்லும்போது I mean it's a statement that everybody makes, but this is a true example of peaking at the right time. ஏன்னா அவங்க டாப் ஆர்டர் ஹெவி பேட்டிங் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. 1 or 2 bowlers were bowling well. அது மட்டுமே டிபெண்ட் பண்ணி சில கேம்ஸ் வின் பண்ணி மேலே வந்தாங்க. The day they brought Holder in, things changed for their betterment. They have been climbing up since then, and now Rashid Khan started firing. That means it's really really going well for GT. இன்னும் அந்த மிடில் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் கிளிக் ஆரம்பிச்சு. வாஷிங்டன் சுந்தர் பிளேட் அன்பிலீவபிளி வெல் டுடே. ஸோ அதுவும் ஒரு மாதிரி அப்படியே கரெக்டா வரா மாதிரி இருக்கு. If Washington Sundar, Tewatia also scored a couple of big hits, small sample size, but still he was scoring. அதெல்லாம் கொஞ்சம் if it falls on track, they will no longer be a top heavy side. Their middle order will click, and their bowling is fantastic between Siraj, Kagiso, Shami. and Shami. now Rashid, and Rashid Khan clicking. Shami. Sorry. Yeah, Siraj, yeah. So Siraj. I think GT is looking dangerous, not just good. Yeah, one change is what it takes. கரெக்டா சொன்ன. ஜேசன் ஹோல்டர் வந்ததுக்கு அப்புறம் டீமோட கம்போசிஷன் மாறிடுது. கிளென் பிலிப்ஸ் உட்கார வச்சாங்க, ஷாருக் கான் உட்கார வச்சாங்க. I think they made some really good decisions, and the decision is paying off. 4 out of 4 wins for them. KKR is also in contention now